புங்குடுதீவு மாணவி வித்யாவின் படுகொலையின் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மெழுகுபருத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் இனம் மதம் மொழி பாராது சகலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இன்று மாலை 6 மணியளவில் ஆரம்பமான இந்த மெழுகுவர்த்தி ஏந்தும் அஞ்சலி நிகழ்வில் அரசியல்வாதிகளும் மூவின மக்களும் கலந்து கொண்டனர். மிகவும் அமைதியாக முன்னெடுக்கப்பட்ட இந்த அஞ்சலியினூடாக சுதந்திர சதுக்கத்தை பேரணியாக வலம் வந்து அனுதாபங்கள் வெளியிடப்பட்டது. பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாகைகளையும் மக்கள் ஏந்தியிருந்தனர். இன்னும் 2 பேரை இவர்கள் தேடி பிடிக்க வேண்டிய ஒரு இது இருக்கின்றது. இது 10 பேரை கொண்ட குழுவல்ல, 12 பேரை கொண்ட குழு. இது நிரந்தரமாக 5 வருடமாக அங்கு 2 வருடத்துக்கு ஒருக்கா, ஒரு வருடத்திற்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த பிரதேசத்தில் இது படுகொலை செய்யப்பட்டு வருகின்றன, கற்பழிக்கப்பட்டு. இதற்கு இன்றைக்கு கடைசியும் முதலுமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்பட வேண்டும். வித்யாவுக்கு நேர்ந்த கதி இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் நேரக்கூடாது என்பதுதான் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அதே போன்று நாடு பூராகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரதும் பிரதான எதிர்பார்ப்பாகும். அதே போன்று இந்த வித்யாவின் படுகொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் உரிய முறையில் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு விதிக்கப்படக்கூடிய தண்டனை ஏனையோரை குற்றமிழைக்க நினைக்கவே அஞ்சும் வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்திலிருந்து ராஜலிங்கம் கிருஷானோ.